தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुंदराकारं सदेकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं பிரேமிகவரதமாஸ்ரயேஹம். சாய் டிவி நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். பாகவதத்துடைய 2வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தை நாம் அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம். அப்பேற்பட்ட ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு வைராக்கியத்தை அழகாக உபதேசம் பண்ணிட்டு வந்தார். வைராக்கியத்தை உபதேசம் பண்ணிட்டு புலன்கள் எல்லாம் அப்படி கட்டுப்பட்டு, இந்திரியங்கள்லாம் கட்டுப்பட்ட அந்த ஒரு மனசில் பகவானுடைய ஸ்வரூபத்தை எப்படி தாரணையால் அப்படியே அந்த ஸ்வரூபத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது சொல்லித்தரார். தாரணையாலே மனசை கொண்டு அந்த ஸ்வரூபத்தில் நிறுத்துறதுக்கு தானே தாரணைன்னு பேர். பகவத்கீதையிலே பகவான் அழகாக சொல்கிறான், ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுனா திஷ்டதி அப்படின்னு வேற சொல்கிறான் பகவான். எல்லோர் ஹிருதயத்திலையும் பகவான் ஹிருத் கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிருதய கமலத்தில் ஒரு அங்குஷ்ட மாத்திரத்துக்கு யோகிகள்லாம் பகவானை தியானம் பண்ணுறா. யோகிகள் ஹிருதயத்தில் பகவான் பிரகாசிக்கிறார். எல்லோர் ஹிருதயத்திலையும் பிரகாசித்தாலும் யோகிகள் தான் அந்த சித்கனமான பரமாத்ம ஸ்வரூபத்தை கடைஞ்செடுத்து ஹிருதயத்தில் சாட்சாத்காரம் பண்ணுறா யோக பிரபாவத்தால். எல்லோர் ஹிருதயத்திலையும் பகவான் பிரகாசித்தாலும் கூட வாசனைகள் அதை மூடிவிடுறது இல்லையா. அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை எப்படி உள்ள ஒரு தணல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தணலை எப்படின்னா நிறைய சாம்பல் மூடிவிடுறது இல்லையா, ஆனால் உள்ள ஒரு தணல் இருக்கு. விறகடுப்பில் சமையல் பண்ணுறவாளுக்கு தெரியும், அந்த தணல் இருந்துகிட்டே இருக்கும். மேலே அந்த உமி மூடிடும். இவ என்ன பண்ணுவா, அந்த நாள்ல எல்லாம் கிராமாந்தரங்களில் இன்னும் கூட ஊதாங்குழல்னு ஒன்று வச்சுருப்பா. அந்த ஊதாங்குழலால் ஊதுற சமயத்தில் அந்த உமி பறந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்னி பிரகாசிக்கிறது இல்லையா, அந்த தணல் பிரகாசிக்கிறது இல்லையா, அதை போல யோகிகள்லாம் யோக பிரபாவத்தால் இந்திரிய சேஷ்டைகள் எல்லாத்தையும் அடக்கி மனசை அந்த பகவானோட ஸ்வரூபத்தில் ஒடுக்கி விடுற சமயத்தில் தாரணை அப்படியே ஸ்திரமானால் அந்த சித்கணமான சின்மயமான பகவானுடைய ரூபம் ஹிருத் கமலத்தில் தானே பிரகாசிக்கும். அதைத்தானே தியாகராஜர் முதலிய பக்தர்கள் எல்லாமே சகஜமாக பாடினான். చందురు వర్ణుని హృదయారవిందమును జూచి பிரம்மானந்தமோ அனுபவிச்சுவார் எவரோ ஹிருத் கமலம் அப்படின்னு தியாகராஜரும் இதைத்தான் சொல்கிறார். ஹிருதய கமலம்னு ஒன்று இருக்குது. அது யோகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கவிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தாமரையே தங்களுடைய யோக பிரபாவத்தால் நிமித்தி அந்த நிமிர்த்தின அந்த விகசித்த தாமரையின் மத்தியிலே பகவானுடைய சின்மயமான ரூபத்தை அப்படியே பாதாதி கேசம் ஒரு அவயவமாக அந்த மனசை கொண்டு அதில் நிறுத்தி அந்த தியானம் ஸ்திரமானதுக்கப்புறம் அடுத்த அவயவம் போவா. இப்படி ஒரு அங்கமாக தியானம் பண்ணி அப்படியே பூர்ணமான பகவானுடைய ஸ்வரூபம் ஹிருதயத்தில் அப்படியே பிரகாசிக்கிறது. ஏதோ ஒரு அங்கத்தில் போய் மனசை பூர்ணமாக நிறுத்தி அது சின்மயமான ரூபமாக இருக்கிறதுனால அது ஒன்றும் மாம்ச பிண்டமான ரூபம் இல்லையே, அது ஒன்றும் பாஞ்சபௌதிகமான ரூபம் இல்லையே, சின்மயமான ரூபமாகவே இருக்கிறதுனால அந்த ரூபத்திலேயே மனசு போய் ஒடுங்கி கொடுத்தானால் அதுவே அப்புறம் மனோநாசத்தை கொடுத்துடும். அப்படிங்கிறதுனாலே ரொம்ப ஆச்சரியமாக அதை சொல்லிட்டு வரார். ஒரு சில பாக்கியசாலிகளுக்கு தானே இந்த இப்படி பகவானை தியானம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கிறது. கேச்சித் ஸ்வதேகாந்தர்ஹதயாவகாசே பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம்
சதுர்புஜம் கஞ்சரதாங்க சங்க கதாதரம் தாரணயா ஸ்மரந்தி. பகவானுடைய 4 கைகளில் பகவான் என்னென்ன வச்சுருக்கான்னா சங்கு சக்கரம் கதை பத்மம் வச்சுருக்கான். குருவாயூரில் போய் பாருங்க, அப்படி தானே பகவான் இருக்கான். குருவாயூரில் இப்போ எப்படி நான் பாதாதி கேசத்தை அப்படியே தியானம் பண்ணணுங்கிறத இப்படி பாகவதம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வரேன் இல்லையா, இதே மாதிரி தான் நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பனுடைய பாதாதி கேசத்தை நாராயணத்தில் தன்னுடைய 100வது தசகத்தில் கடைசி தசகத்தில் அப்படியே அக்ரே பஷ்யாமின்னு ஆரம்பித்து அப்படியே ஒரு அவயவமாக அப்படியே தியானம் பண்ணுறார் இல்லையா. கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடிக்கிறதோ கண்ணை திறக்கிறதுங்கிறத விஷயம் இல்லை, ஹிருதயத்தில் அந்த ரூபம் பிரகாசிக்கிறதுங்கிறது தான் விஷயம். அப்படியே வர்ணிச்சுட்டு வர்றார் குருவாயூரப்பன பாதாதி கேசம். அதை போல் இந்த இடத்துலையும் இங்கே சொல்லிட்டு வர்றது பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம், ஒரு அங்குஷ்ட மாத்திரத்துக்கு ஒரு ஜான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி எல்லோருடைய ஹிருதயாகாசத்திலையும் இருக்கக்கூடிய பகவான் இருந்துன்னு இருக்கார். யோகிகள்லாம் என்ன பண்ணுறா, அந்த சின்மயமான ரூபத்தை ஹிருதயத்தில் கொண்டு வந்து தங்களுடைய மனசை கொண்டு அதில் நிறுத்தி அந்த சுத்தமான தீவிரமான தாரணையாலே பகவானை அப்படி தியானம் பண்ணுறா. சதுர்புஜனா தியானம் பண்ணுறா. கஞ்ச அப்படின்னா தாமரை, கஞ்ச ரதாங்க அப்படின்னா சக்கரம், கஞ்ச ரதாங்க சங்க கதாதரம், சங்கு சக்கரம் கதா பத்மங்கிற 4 புஜங்களில் இல்லையா சங்கு சக்கர கதா பத்மத்தை வச்சுருக்கக்கூடிய அந்த பகவானே தாரணையால் மனசை கொண்டு அந்த ரூபத்தில் நிறுத்தி அப்படி தாரணையால் அப்படியே அந்த ரூபத்திலேயே ரமிக்கிறா மகான்கள்லாம். பிரசன்னவக்திரம் நளினாயதே க்ஷணம் கதம்ப கிஞ்சல் கபிஷங்கவாசசம் லசன் மகாரத்ன ஹிரண்மயாங்கதம் ஸ்புரன் மகாரத்ன கிரீட குண்டலம். பிரசன்ன வக்திரம், எப்பவும் பகவான் மந்தஹாசம் பண்ணிகிட்டே தான் இருக்கான். மந்தஹாசம் பண்ணிட்டு பக்தர்களை அப்படியே பார்த்து அவளுக்கு அபிமுகமாக இருந்து அப்படியே அவளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். எப்போவுமே இப்படி தியானம் பண்ணப்படாது, இப்படி தான் தியானம் பண்ணணும். பகவானுடைய ரூபம் நமக்கு அபிமுகமாக இருக்கிறாப்புல அப்படி தான் தியானம் பண்ணணும். பகவான் நம்மளை பார்த்துன்னு இருக்கணும், நம்ம பகவானுக்கு அபிமுகமாக இருக்கணும், பகவான் நமக்கு அபிமுகமாக இருக்கணும். எப்பவும் இப்படி மந்தஹாசம் பண்ணிகிட்டே தான் இருக்கான் பகவான். அதுவும் அவ்வியாஜ மந்தஹாசம், புன்னகை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதுவும் ஒரு அவ்வியாஜமான புன்னகை. காரணமில்லாத பக்தாள்கிட்ட ஒரு கருணையை பண்ணி அந்த புன்னகையே கருணை தானே, அந்த மந்தஹாசமே கருணை தானே. பக்தாளை பார்க்கறதுல பகவானுக்கு இருக்கிற ஒரு ஆனந்தம். அப்படி தான் அந்த ரூபத்தை ஹிருதயத்தில் கொண்டு வந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ண அந்த தாரணா பலத்தால் இந்திரியங்கள்லாம் ஒடுங்கி மனசு ஒடுங்கி போயிடுத்துனா அப்போ அந்த ரூபம் தானே சின்மயமாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும். முதல்ல மனசா கல்பித்தமாக தான் அந்த ரூபத்தை கொண்டு வரணும் ஹிருதயத்தில். அப்புறம் அந்த தியான பலத்தால் அது சின்மயமான ரூபமாக ஹிருதயத்தில் பிரகாசிக்கும். அதனால பிரசன்ன வக்திரம் நளினாயதே க்ஷணம், பகவானுக்குன்னு விசேஷமான ஒரு லட்சணம் அது. தாமரை போன்ற கண்கள், தாமரை எப்பவும் ஈரமாக இருக்குமே அதை போல் பக்தர்களை பார்த்து கருணையால் ஈரமாக இருக்கிற கண்கள். தாமரை செக்கச்சவேல்னு இருக்கும், அதை போல் சிவந்த கண்கள். தாமரை நீண்டு இருக்கும், அதை போல் காது பரியந்தம் நீண்ட கண்கள். அதனாலேயே புண்டரீகாட்சா நளினாயதே க்ஷணா என்னெல்லாம் சொல்கிறது வழக்கம் இல்லையா. அதனாலே பிரசன்ன வக்திரம் நளினாயதே க்ஷணம் கதம்ப கிஞ்சல்கே பிஷங்கவாசசம். கதம்ப விருட்சத்தின் கேசரங்களை போன்ற அந்த கதம்ப புஷ்பங்கள் உண்டே, அந்த கதம்ப புஷ்பங்களுடைய கேசரங்கள் அது எப்படி இருக்குமோ அதை ஒத்த அழகான மஞ்சள் பட்டு பீதாம்பரத்தை தரிச்சுருக்கான். கதம்ப கிஞ்சல்க பிஷங்கவாசசம் லசன் மகாரத்ன ஹிரண்மயாங்கதம். விலைமதிக்க முடியாத ரத்தங்களாலான அழகான தோள் வளைகளை பகவான் தரிச்சுருக்கான். ஸ்புரன் மகாரத்ன கிரீட குண்டலம், அழகான பிரகாசிக்கக்கூடிய ரத்னங்கள் பதிச்ச அழகான கிரீட்டத்தையும் குண்டலங்களையும் தரிச்சுருக்கான். அப்படி தியானம் பண்ணணும். உன் நித்ரஹத் பங்கஜ கர்ணிகாலயே யோகேஸ்வரா ஸ்தாபித பாத பல்லவம் ஸ்ரீலக்ஷ்மணம் கௌஸ்துபரத்ன கந்தரம் அம்லானலக்ஷ்மியா வனமாலயாச்சிதம் உன்னித்ரஹத் பங்கஜ கர்ணிகாலயே. ஆச்சரியமான அவனுடைய திருவடி தாமரைகளே தன்னுடைய ஹிருத் கமலத்தில் தங்களுடைய ஹிருதய தாமரைக்கு மத்தியிலே அந்த அழகான சரணம், அந்த சரணத்தை அப்படி தானே தியானம் பண்ணணும். எப்பேற்பட்ட சரணம்! விஷ்ணு பாதம்னு இன்றைக்கும் கயையில் போய் பார்த்தா அந்த விஷ்ணு பாதத்துக்கு
சாயங்கால வேளையில் ஒரு ஹாரத்தி பண்ணுவான் விஷ்ணு பாதத்தில். கதாதரனான பகவான் அந்த இடத்துல யாருக்கும் அந்த சரணத்தில் போய் நம்ம பிண்டப்பிரதானம் பண்ணினோமானால் கயா க்ஷேத்திரத்தில் கதாதரனான பகவான் அந்த ஜீவனை உத்தேசித்து நம்ம பிண்டப்பிரதானம் பண்ணினோம்னா அந்த ஜீவனுக்கு மோட்சம் கொடுக்கறான் அப்படிங்கிறது கயையுடைய க்ஷேத்திர மகாத்மியம். அதனால் யாரை உத்தேசிச்சும் கயா க்ஷேத்திரத்தில் போய் பிண்டப்பிரதானம் பண்ணலாம். காலம்பரம் முழுக்க பிண்டப்பிரதானங்கள்லாம் முடிச்சுட்டு சாயங்கால வேளையில் அந்த இடத்த நல்லா அலம்பி விட்டுட்டு அந்த விஷ்ணு பாதத்துக்கு அப்படி ஒரு அலங்காரம் பண்ணுவா. கயா க்ஷேத்திரத்தில் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம், சாயங்கால வேளையில் அந்த பாதத்துடைய மகாத்மியத்தை சொல்லுவா. எப்பேற்பட்ட சரணம்! அகல்யை பாவனம் பண்ண சரணம், கங்காதேவி பிரவகிக்கிற சரணம், வேதத்தோட உச்சியில பிரகாசிக்கிற சரணம் இல்லையா? அன்னைக்கு 3 உலகையும் அளந்தானே அந்த சரணம், ஒன்றி உலகளந்த சரணம், பலியை தடுத்தாட்கொண்ட சரணம், பலியுடைய சிரசுல சூட்டின சரணம், அங்க சங்கு சக்கரம் வஜ்ரம் யவம் அங்குஷம் முதலிய ரேகைகள்லாம் பிரகாசிக்கக்கூடிய சரணம். அதனால் இங்க சொல்றார், உன்னித்ரஹிருத் பங்கஜ கர்ணிகாலயே யோகேஸ்வரா ஸ்தாபித பாத பல்லவம் ஸ்ரீ லக்ஷ்மணம் கௌஸ்துப ரத்னகந்தரம் அம்லானலக்ஷ்மியா வனமாலயா சீதம். அழகான ஸ்ரீவத்சங்கிற மரு, அதுதானே தாயார். சாட்சாத் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் இல்லையா? ஒரு க்ஷணம் கூட பெருமாளை பிரியாதபடி பக்ஷஸ்தலத்தோடையே ஸ்ரீவத்சங்கிற மறு ரூபமா தாயாரே உட்கார்ந்துருக்கா. அழகான கௌஸ்துப மாலை போட்டுருக்கார். பார்க்கடலை கடையறத்தை கௌஸ்துபம்னு ஒரு மணி வந்ததே, அந்த கௌஸ்துப மணியை பகவான் தனக்குன்னு எடுத்துட்டானே, அந்த கௌஸ்துப மணியை என்னைக்கும் போட்டுருக்கான் இல்லையா? அது மட்டும் இல்லாத ஒரு வனமாலை போட்டுருக்கான், வனமாலை ஆச்சித்தம், அதுவும் அம்லான லக்ஷ்மியா. அதாவது அது வாடவே வாடாத எப்பவும் விகசிச்சிருக்கிற வனமாலை. அதனால உன்னித்த அப்பேற்பட்ட பகவானுடைய சரணத்தை யோகிகள் தங்களுடைய ஹிருதயத்தாமரையை விகசிக்க பண்ணி அந்த ஹிருதயத்தாமரைக்கு மத்தியில் அந்த 2 சரணங்கள் அப்படியே வச்சுட்டு யோகீஸ்வரர்கள்லாம் தியானம் பண்றார். அது மட்டும் இல்லாமல் பெருமானுடைய ஸ்ரீவத்சம், பகவானுடைய கௌஸ்துபம், பகவானுடைய அழகான நீலமேக ஷியாமள ரூபம், விசாலமான வக்ஷஸ்தலம், அதில் அப்படியே தவழற அந்த வனமாலை. இதில் தானே பக்தாள் அப்படி பக்தாளுடைய ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறது தான் பக்தாள் பாடுறா இல்லையா? சுந்தர தேத்யான உபாவிட்டேவரி கரகட்டாவரி டேவுனியா மகர குண்டல தளபதி ஸ்ரவணி கண்டி கௌஸ்துபமணி விராஜித. அப்படியே இருக்கு பாருங்க அந்த தியானம், துகாராம் பண்ற தியானம். களா துளசிகார காசே பீதாம்பர கதம்ப கிஞ்சல் கபி சங்கவாசசம் களாம் துளசிஹார அம்லான லக்ஷ்மியா வனமாலயாச்சிதம். இப்படி அப்படியே இருக்கு பார்த்தேளா? ஆவடே நிரந்தர ஹேஞ்சி தியான துகாமணே மாகி ஹேச்சி சர்வ சுக பாகின ஸ்ரீமுக ஆவணீன விட்டல 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 விட்டல. அப்படி பக்தால் ஆடி பாடி கொண்டாடுவா. அப்படி ஒரு அபங்கம் துகாராமுடைய ஒரு அபங்கம் பாண்டுரங்கனை அப்படி தியானம் பண்றார். அதே தானே தெரியுறது. அப்புறம் கண்ணை மூடின்னு இருந்தேன், கண்ணை திறந்த என்ன, உள்ளும் புறமும் அந்த உபாதியெல்லாம் சரீரம்ங்கிறத தான்னு வச்சுட்டா தானே. அப்புறம் இந்த சரீரம், இந்த மனசு, இந்திரியங்கள் அப்படிங்கிற உபாதி சம்பந்தப்பட்ட ஒரு ஜீவனுக்கு தானே உள்ளும் புறமுங்கிறதெல்லாம் இருக்க போகிறது. அகண்டமாயிடுறாளே பக்தாள்லாம் இந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி அகண்டமாயிடுறா. அதனால துகாராமே ஒரு இடத்துல சொல்றார், துக்கா ஏவடை ஆகாஷ அப்படிங்கிறார். நான் ஆகாசத்தை விட பெரியவனா போயிட்டேனே அப்படிங்கிறார். ஏன்னா இந்த ஸ்வரூபம் சர்வவியாபியான ஸ்வரூபம், இதுல போய் ஒடுங்கி போயிட்டாளானால் அப்புறம் எங்க எல்லாத்துலேயும் இல்லையா? அதையே பார்த்து அதுலேயே இவாளும் ஒடுங்கி போயிடுறா. அதனால அது ஒரு சத்தியம்தான் பிரகாசிக்கிறது. ஆணிக்க தூசர மசனாகியாத்தா அப்படிங்கிறாரே துகாராம். பட்டிலே வளன இந்திரியா சகலா பாவதோ நிராளா நாஹி துஜா. ரெண்டாவது எனக்கு இல்லாமல் போயிடுத்து, என்னுடைய இந்திரியம் மனசெல்லாம் பாண்டுரங்கனுடைய சின்மயமான அந்த ரூபத்தில் போய் ஒடுங்கி போயிடுது, எனக்கு இன்னொன்னே இல்லையேங்கிறார் துகார். இதெல்லாம் ஒரு அனுபவம் இல்லையா? அனுபூதிமான்கள் அல்லவோ அதை சொல்ல முடியும். பாகவதம் வேறே, பாகவதாள் ஹிருதயம் வேறே இல்லை பாருங்க. இங்கே என்ன தியானம் சொல்லிட்டு வருதோ பாகவதம், அதே தான் சுந்தரத்தே தியான அப்படிங்கிற அபங்கத்தில் துகாராம் சொல்லிட்டு வர்றார். மேல சொல்றார், விபூஷிதம் மேகலயாங்குளிய கை
महाधनीः नूपुरकङ्कणादिभिः स्निग्धामलाकुञ्चितनीलकुन्तले विरोचमानानन हासपेशलं विभूषितं मेखलया अङ्गुलीयकैः महाधनैः नूपुरकङ्कणादिभिः. ரொம்ப அழகான மேக்கலை தரிச்சிருக்கான். அன்னமாச்சாரியர் அழகா பாடுறாரு. கட்டி கட்டித்த மேகல கச்சிதமணி கண்டிகா பட்டல நினதேன விப்ராஜமானம். அந்த ரூபத்தில் அப்படியே போய் மனசு தாரணை ஆறது இல்லையா? அந்த மனசு அதுலேயே போய் நிற்கிறது. அதில் அந்த அழகான இடை, அந்த இடைக்கு அழகான அரைஞான், அந்த அரைஞானும் மணிகள் கோத்திருக்கிற அரைஞான். அதனால இந்த இடத்துல விபூஷிதம் மேகலையா அங்குளிய கை. அங்குளியம்னா அழகான மோதிரங்கள். பகவானுடைய கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு விட்டா தளிர் 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 போன்ற இருக்கு. முத்தும் பவழமும் நற்பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் வந்து மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே அப்படின்னு பெரியாழ்வாரும் ஆனந்தமா கூப்பிடுறார். அந்த விரலை பார்த்தாலே ஒன்னொன்னு முத்தும் பவழமும் போல இருக்கான். முத்தும் பவழமுமா இருக்கிற விரலுக்கு ஒரு முத்து மோதிரம், ஒரு பவழ மோதிரம். அது எப்படிதான் இருக்குமோ? அது அழகுக்கு அழகு செய்யறாப்புல இருக்கும் இல்லையா? அது அழகுக்கு அழகு செய்யறாப்புல இருக்கும் இல்லையா? அந்த ஆபரணங்களால பெருமாளுக்கு அழகா, பெருமாளுக்கு அந்த ஆபரணங்களால் அழகான, அந்த ஆபரணங்களுக்கு பெருமாளால் அழகு இல்லையா? அந்த ஆபரணத்துக்கு ஒரு ஆபரணமா இருக்கிறவர் பெருமாள். அதனால இந்த இடத்துல மகாதனீஹி நூபுர எல்லாம் விலை மதிக்க முடியாத ரத்னங்களாலான மோதிரங்களும், அந்த மணிகள் படித்த ரத்ன ஜட்டிதமான அழகான மேகலைகளும், அது மட்டும் இல்லாத நூபுரங்கள், காலுக்கு அழகான நூபுரங்களும், கைக்கு அழகான கங்கணங்களும், ஸ்னிக்தாமலா குஞ்சித அழகான மைவண்ணன் அருங்குஞ்சின்னு திருமங்கை ஆழ்வார் ரசிக்கிறார் இல்லையா? தியாகராஜரும் அழகா சொல்றார். அந்த விஸ்வாமித்திரர் எந்த அழகை பார்த்து மோகிச்சு போனார் ராமனிடத்துல? அந்த அழகான சுருள் சுருளான நீண்ட கருத்த கற்றை குழல் உண்டே, அதுதானே குட்டிலாள கபர கோபாலா அப்படின்னு சொல்றோமே. அதை போல அந்த கேசபாரத்தை பார்த்து, அதுவும் அப்படி அது பனிக்கையா சிக போட்டு இருக்கிற ஒரு அழகை பார்த்து காக்கபக்ஷதனம் வீரம் ஜேஷ்டம் மேதா துமர்கசி இல்லையா? அந்த பரபிரம்மம் தான், அது சாட்சாத் பிரணவமே தான் இங்கே ராமன அவதாரம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அகம் வேத்மி மகாத்மானம் அப்படிங்கிறார் இல்லையா? ராமம் சத்தியபராக்கிரம் அப்படின்னு அந்த பரதத்துவம் தான் அப்படின்னு இங்கே தெரிஞ்சாலும் கூட இந்த ரூபத்தில் அவ தங்களை மறந்து போறா, மோகிச்சு போயிடுறாரு. அந்த அழகான அந்த சுருளான கேசபாரம் வந்து அந்த கண்ணத்துல பட்டுட்டு போற ஒரு அழகை பார்த்தா விஸ்வாமித்திரருக்கு தாங்கல. எடு பொங்கேனோ, தியாகராஜர் சொல்றார், ஆறான் முனி எட்டு பொங்கேனோ அப்படிங்கிறார். ஆகாக அந்த விஸ்வாமித்திரருடைய ஹிருதயம் என்ன பொங்கறது, எப்படி பொங்கறது பத்தியோ. அதனால்தான் ஸ்னிக்தாமலா குஞ்சித நீலகுந்தளை விரோச்சமானன ஹாசபேஷலம். அந்த ஆனனம்னா திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலத்தில் அப்படியே அழகா ஒரு சிரிப்பு. ஒரு அவயவத்தை எப்படி வர்ணிக்கிறது பார்த்தா பாகவதம் ஒன்னொன்னும் நமக்கு பக்தாளுடைய கீர்த்தனத்தோடைய அன்வயிச்சு பார்க்க முடியாது. அதீனலீலா ஹசிதே க்ஷணோல்லசத் ப்ரூபங்க சம்சூசித பூர்யனுக்ரஹம் ஈக்ஷேத சிந்தாமயமேனமீஸ்வரம் யாவன் மனோ தாரணயவதிஷ்டதே அதீனலீலா ஹசிதே க்ஷணோல்லசத். பகவானுடைய மந்தகாசம் எப்பேற்பட்டதாக இருக்கும்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அதீன லீலா ஹசிதே க்ஷணோல்லசத். அதீனம் அப்படின்னுட்டா கம்பீரமானதுன்னு அர்த்தம். தீனமானதுல ரொம்ப கம்பீரமானது, ஆனா அழகானது. அப்படி ஒரு மந்தகாசம்னா பகவான் பண்றார். கம்பீரமாகவும் இருக்கும், ஆனா ரொம்ப லாவண்யமாகவும் இருக்கும், ரொம்ப லலிதமா இருக்கும். அப்படி ஒரு மந்தகாசம் பண்ணிட்டு இருக்கார். அதீன லீலா ஹசித ஈக்ஷண அப்படின்னு அழகா ஒரு பார்வையும் பார்க்கிறார். அதனால என்ன பண்றாருன்னா, ப்ரூபங்க சம்சூச்சித பூர்ய அனுகிரகம், அழகா அசைகின்ற அந்த புருவம், அந்த அசைவினாலே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பக்தர்களுக்கு வேணுங்கிறத வாரி வாரி கொடுக்கிறாராம்.
அப்படி ஒரு அழகான அப்படி ஒரு அவசரத்தில் பெருமாள் காட்சி கொடுக்குறார். அப்படி ஒரு அவசரத்தில் அல்லவோ பகவான் தரிசனம் கொடுக்குறான், பரமபுருஷன் தரிசனம் கொடுக்குறான். அந்த புருவங்கள் மாறி 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 அசையறதே, அந்த அசையறதுனால என்ன பண்ணுறாருன்னா ஒரு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்காராம். ப்ரூபங்க சம்சூச்சித பூர்ய அனுகிரகம் அப்படின்னார். ஈக்ஷேத சிந்தாமயமேனமீஸ்வரம். அப்படிப்பட்ட பகவான் அப்படி ஒரு கம்பீரமான மந்தஹாசம் பண்ணிட்டு, அப்படி பக்தாள் ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு, அந்த தன்னுடைய ஒரு புருவ அசைவாலேயே பக்தாளுக்கு பரமானுகிரகத்தை வாரி வாரி வருஷிச்சென்றிருக்கக்கூடிய பகவானுடைய இந்த ஒரு ரூபத்தில் மனசை விடாமல் கொண்டு கொண்டு நிறுத்தின்றே இருக்கணும். அதனால தான் ஈக்ஷேத சிந்தாமயமேனமீஸ்வரம், நினைச்ச மாத்திரத்தில் வந்து காப்பாற்றக்கூடிய பிரபு அவன். அப்படிப்பட்ட அந்த பிரபு அவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண மாத்திரத்திலே, அவனுடைய ரூபத்தை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கேன், அவனுடைய ரூபத்தை தியானம் பண்ண மாத்திரத்திலே, அவனுடைய குணங்களை ஸ்மரித்த மாத்திரத்தில் வந்து நமக்கு பரமானுகிரகம் பண்ணக்கூடிய அந்த பகவானுடைய ரூபத்தில் யாவன் மனோதாரணையாவதிஷ்டதே, மனசு அந்த ரூபத்தில் போய் அப்படி ஸ்திரமாக நிற்கிற பரியந்தம் விடாமல் உலக விஷயமாக போகிற மனசை கொண்டு வந்து இந்த ரூபத்தில் நிறுத்திண்டே இருக்கணும். ஏகைகசோங்கானி தியானுபாவயேத் பாதானி யாவத் ஹசிதம் கதாப்ருதः ஜிதம் ஜிதம் ஸ்தானம் அபோஹ்யதாரயேத் பரம் பரம் சுத்யதி தீர் யதா யதா. ஏகைகசோங்கானி தியானுபாவயேத், இப்படி ஒரு அங்கமா பாதாதி கேசம் கேசாதி பாதம் ஒரு அங்கத்திலையும் கொண்டு மனசை நிறுத்தின்றே இருக்கணும். பாதாதியாவத் ஹசிதம் கதாப்ருதः, அப்படி பாதத்துடைய நகமணி ஜோதியிலிருந்து பகவானுடைய முகாரவிந்தம் பர்யந்தம், அவனுடைய அந்த மந்தஹாச பர்யந்தம் இப்படி மனசை ஒவ்வொரு அவயவமாக கொண்டு நிறுத்தி நிறுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா, அப்புறம் ஒரு அவயவத்தில் போய் மனசு நின்றுடுத்து அப்படின்னுட்டா அடுத்த அவயவத்துக்கு போகணும், அப்புறம் அடுத்த அவயவத்துக்கு போகணும். இப்படியே ஒரு அங்கத்தையும் தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் ஜிதம் ஜிதம் ஸ்தானம் அபோக்கிய தாரையேது பரம் பரம் சுத்தியதி தீர்யதாய. இப்படி பாதாதிகேசம் தியானம் பண்ணிட்டு பாதாதிகேசத்தில் தியானம் பண்ணி ஒரு அவயவத்திலையும் தியானம் நின்று அடுத்த அவயவத்துக்கு போய் அப்படியே பாதாதிகேசத்தில் அப்புறம் ஏதோ ஒரு அவயவத்தில் கொண்டு மனசு அப்படியே நிறுத்தணும் அப்படின்னு இருக்கு. யாவன்னஜாயேத பராவரேஸ்மின் விஸ்வேஸ்வரே திரஷ்டரி பக்தி யோகः தாவத் ஸ்தவீயः புருஷஸ்ய ரூபம் கிரியாவசானே பிரயதஸ்மரே. அப்பேற்பட்ட பகவான், அப்பேற்பட்ட பரமபுருஷன். யாவன் நஜாயேத பராவரேஸ்மின் விஸ்வேஸ்வரே திரஷ்டரி பக்தி யோகா. அவர் தான் எல்லாத்துக்கும் சாட்சியானவர். அவர் தான் பிரம்மா முதலிய எல்லா தேவர்களுக்கும் நியாமக்கனா எல்லோரையும் நியமிக்கிறவர். அவர் தான் சகுணமாகவும் இருக்கார், அவர் தான் நிர்குணமாகவும் இருக்கார் இல்லையா. இத்தனை ரூபங்களை தரிக்கிறவர், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரதத்துவமாகவும் அவரே இருக்கார். அவர் தான் வந்து சர்வசாட்சியாக இருக்கார், அவர் தான் சர்வ நியாமகராக இருக்கார். அவரிடத்துல பக்தி ஏற்படுற பரியந்தம் ஒரு ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னுட்டா, அவனுடைய கர்மானுஷ்டானங்களை விதிவத்தா பண்ணிண்டு அந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிடுகிடுன்னு பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த ரூபத்தில் கொண்டு மனசை நிறுத்தின்றே இருக்கணும் இல்லையா. பக்தி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தன்னை மறந்து தன்னுடைய கர்மானுஷ்டானங்களை மறக்கிறார் ஒரு சில பக்தாள்லாம் இல்லையா. ஸ்நானாதி சுகர்மம்புலு தானாத்தியனம்பு நெருகன்னு தியாகராஜர் சொல்றார். அந்த ரூபத்தில் போய் என் புத்தி இப்போ எடுத்தானால் என் மனசு அதிலேயே போய் நின்றுடுறதே, என்னால் வேற காரியம் பண்ண முடியலையேங்கிற அந்த நிலை வர பர்யந்தம் கர்மானுஷ்டானங்களை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இல்லையா, அதையும் சுஷ்கமாக அழகாக பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு கொண்டு வந்து உட்காண்டு மனசை பகவானுடைய ரூபத்தில் நிறுத்தணும் அப்படின்னு இந்த இடத்துல இப்படி அழகாக சொல்லிட்டு வந்து அப்படியே பகவானை தியானம் பண்ண 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 தான் மனசில் இருக்கிற வாசனைகள் அழிஞ்சு இந்திரிய சேஷ்டைகள்லாம் ஒடுங்கி மனசு இந்த ரூபத்திலேயே போய் நின்றுடும். அப்புறம் ஜாகிரத்து ஸ்வப்னம் சுஷுப்திங்கிற 3 அவஸ்தையை தாண்டி பக்தன் சமாதி அவஸ்தையில் பகவானுடைய 2 கலந்த அந்த பரமானந்தத்தை அடைகிறான் அப்படின்னு மேலே அப்படியே சொல்லிட்டு போகிறார். இந்த ரசானுபவம் மேலும் தொடரும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.